கார்த்திகை தீப பெருவிழால முதல் நாள் ஏற்றப்படுகிற தீபம் தான் திருவண்ணாமலைக்கே உரித்தான பரணி தீபம். அந்த பரணி தீபத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னா, கட உபநிஷதம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. அதுல நசிகேதன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம். நசிகேதனுடைய தந்தை மிகப்பெரிய வேள்வி ஒண்ணு நடத்துறாரு. அதுல எல்லாருக்கும் நிறைய தானங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு தானமா அவர் கொடுக்க கொடுக்க மகன் நசிகேதன் பக்கத்துல இருந்துட்டு இதை கொடுக்க போறீங்களா, இதை கொடுக்க போறீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டான் பாருங்க நசிகேதன். நசிகேதனுடைய அப்பா, உன்னை யமனுக்கு தாண்டா தானமா கொடுக்க போறேன் அப்படின்ட்டாரு. உடனே உயிரோடு இருக்கும் போதே நசிகேதன் யமலோகத்துல போய் சேர்ந்துட்டான். அப்ப யமனை பார்த்து நசிகேதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பூலோகத்துல இருந்து யமலோகத்துக்கு வரும்போது வர்ற வழி எங்கும் இருட்டா இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கு வர்றதுக்கு. யமலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு இருக்குமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ யமதர்மன் நசிகேதனை பார்த்து சொன்ன வார்த்தை, எவர் ஒருவர் பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறாரோ அவருக்கு பூலோகத்துல மட்டும் கிடையாது, யமலோகத்திலும் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்வார் என்று யமதர்மன் சொன்னாராம். அதன் வழிதான் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்திலையும் முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபம் ஏற்றுவோம், சிவபெருமானுடைய அருளை பெறுவோம். இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள திருவருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.